இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிற வசனம் சங்கீதம் 91 அதிகாரம் 13வது வசனம். சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து பால சிங்கத்தையும் வலு சர்பத்தையும் மிதித்து போடுவாய். இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இந்த பாதுகாப்பான இந்த வார்த்தையை கொடுத்து தேவன் தேற்றுகிறத பார்க்குறோம். சிங்கத்தையும் விரியன் பாம்பின் மேலே கூட நீங்கள் நடந்து பால சிங்கத்தையும் வலு சர்பத்தையும் மிதித்து போடுகிற அதிகாரத்தை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். இது வேதத்திலே கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிற பலமுள்ள ஆகாரமாகிய வசனம் இது. இந்த வசனத்தை கொண்டு உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு எதிராக வருகிற சத்ருவின் போராட்டத்திலேருந்தும் மனுஷிக வல்லமையிலேருந்தும் பிசாசின் கிரியைகளிலிருந்தும் உங்களை விடுதலையாக்க இந்த பலமான ஆகாரமாக இந்த வசனத்தை வைத்து நீங்கள் விசுவாசத்தோடு ஆவியில் நிரம்பி ஜபிக்கும் போது கர்த்தர் உங்களுக்கு விடுதலையை தருவார். ஏன்னா சர்பங்களின் தேள்களை மிதிக்கவும் சத்ருவுடைய சகல வல்லமையை மேற்கொள்ள நான் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், அவைகள் ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாதுன்னு லூக்கா 10:19 பார்க்குறோம். அப்போ அவைகளை மிதிக்கவும் அதன் வல்லமைகளை அழித்து போடவும் இன்றைக்கி கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு தேவன் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார்னு பார்க்குறோம். அதனால் விசுவாசிக்கிறவர்களுக்கு நடக்கும் அடையாளம், நீங்கள் தேவனை விசுவாசித்தீங்கன்னா, அவர் நாமத்தை நீங்கள் விசுவாசித்தீங்கன்னா பிசாசுகளை துரத்தவும் நவமான பாஷைகளை பேசவும் உங்களுக்கு செய்வார். அதே போல் சர்பங்களினுடைய கிரியைகள் ஒருத்தருக்கு இருக்குன்னா அதை எடுக்கிறதுக்கும் தேவன் உங்களுக்கு அந்த வல்லமையை தருவார். சர்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது. உங்களுக்கு விரோதமாய் என்ன ஒரு கிரியை செய்து உங்களுக்கு ஆகாரம் யாராவது சத்துருக்கள் கொடுத்தால் அந்த சாவுக்கு ஏதுவானவைகளை நீங்கள் குடித்தால் புசித்தாலும் அது உங்களை சேதப்படுத்தாது. அதே போல் வியாதியஸ்தர்கள் மேலே அவர்கள் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள். கர்த்தருடைய பரிசுத்த ஆவியும் தேவனுடைய வல்லமையை யாரிடத்தில் கர்த்தர் கொடுத்து வைத்திருக்கிறாரோ அவர்கள் பலவீனப்பட்டவர்கள் மேல் தங்கள் கரங்களை வைத்து ஜெபிக்கும் போது அவர்கள் சொஸ்தமாவார்கள் என்றே வேதவசனம் சொல்லுது. அதே போல் இந்த சிங்கம் அதே போல் சர்பம் என்று சொல்லப்படுகிற இத்தகைய பயங்கரமான மிருக ஜீவன்களுடைய கிரியைகள் கர்த்தரை நம்புகிற பிள்ளைகளுக்கும் கர்த்தரை விசுவாசிக்கிறவர்களுக்கும் அவரையே அன்றி வேறு ஒன்றையும் பற்றி கொண்டு இராது இருக்கிறவர்களுக்கு தேவன் தான் அவங்களுக்கு அடைக்கலமும் துணையும் ஆபத்து காலத்திலே அனுகூலமான துணையாக இருக்கார் இல்லையா? அதனால் தானியலுக்கு ஒரு முறை பாருங்கள், தானியல் 6 அதிகாரம் 22 வசனத்தில் சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதரை அனுப்பி அவைகளின் வாய்களை கட்டி போட்டார்னு வேதவசனம் சொல்லுது. அப்போ கர்த்தருக்கு உண்மையும் உத்தமமாய் நாம் நடக்கும்போது சிங்கத்தின் வாயை கூட தேவன் கட்டி போட அவர் வல்லமை உள்ளவர், அது உங்களை சேதப்படுத்தாது. அது என்னவென்றால் அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன். தேவனுக்கு முன்பாக நாம் உத்தமமும் குற்றமற்றவர்களாக இருக்கும்போது எந்த ஒரு சிங்கமோ நம்மை பட்சித்து போட தேவன் அனுமதிக்க மாட்டார். அதன் வாய்களை கட்டி போட அவர் வல்லமையுள்ளவர். அதுதான் அந்த நாட்களில் அந்த தரியு ராஜாக்கு சொல்கிறார், ராஜாவாகிய உமக்கு முன்பாக நான் நீதிகேடு செய்ததில்லை என்று அந்த தானியேல் அந்த ராஜாவினிடத்தில் சொல்கிறார். அப்போ அந்த சிங்கத்தின் வாய்க்கு உன்னுடைய தேவன் தப்புவிக்க வல்லவராக இருக்கிறாரான்னு சொல்லி அந்த குகைக்கு வெளியில் நின்று அந்த ராஜா தானியேல் இடத்துல பேசுகிறார். அப்போ சிங்கங்களின் வாய்க்கு என் தேவன் தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார்னு சொல்லி தானியேலும் தேவனை அங்கே மகிமைப்படுத்துறத பார்க்குறோம். 1 சாமுவேல் 17 அதிகாரம் 37வது வசனத்தில் தாவீதுக்கும் ஒரு முறை சிங்கத்தின் கைக்கும் கரடின் கைக்கும் கர்த்தர் தப்புவித்தார்னு பார்க்குறோம். அதே போல் பெலிஸ்தியர்கள் அவரை எதிர்கொள்ள வந்த போதெல்லாம் அவர்கள் கைக்கும் தேவன் அவரை தப்புவித்தார். சவுல் தாவீதை பார்த்து போ, நான் உன்னோட கூட தேவன் உன்னோடு கூட இருப்பாராகன்னு சொல்கிறான். ஏன்னா அவனுக்கு தெரியுது தேவனுடைய கரம் தாவீதோடு இருக்கு. அதனால தான் இப்படிப்பட்ட மிருக ஜீவன்கள் கைக்கும் சத்ருக்கள் கைக்கும் தாவீதை விடுதலையாக்கி இருக்கிறார், தப்புவிக்கிறார் என்பதை சவுல் அறிந்து கர்த்தர் உன்னோடு கூட இருப்பாராகன்னு சொல்லி அவரை தாவீதை சவுல் ராஜா ஆசீர்வதிக்கிறத பார்க்குறோம், ஆசீர்வாதம் கூறுகிறத பார்க்குறோம். அதே போல் சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை நம் கால்களுக்கு கீழே மிதித்து போடும்படியாக ஒப்பு கொடுப்பார். அப்போ நாம் அதை என்ன பண்ணோம், வல்லமையாய் அதை மிதித்து போடணும். அது நம் இலையில் இராதபடிக்கு அதை எடுத்து போடணும். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை உங்களோடு இருப்பதாகன்னு ரோமர் 16:20 பார்க்குறோம். நியாயாதிபதிகள் 14 அதிகாரம் 5-6 வசனத்தில் சிம்சோனை குறித்து பார்க்கும்போது சிம்சோனும் அவன் தாய் தகப்பனும் திம்னாத் என்ற ஒரு ஊரில் போய் பெண் பார்க்க போகிறாங்க சிம்சோனுக்கு. அப்போ அந்த திராட்சை தோட்டம் வழியாக அவர் வரும்போது அங்கே ஒரு கர்ஜிக்கிற பாலசிங்கம் ஒன்றை அவர் வழியில் பார்க்குறாரு. அது எதிராக வரும்போது கர்த்தருடைய ஆவி சிம்சோன் மேலே பலமாக இறங்கினதுனால
அவர் கையில் ஒன்றும் இல்லாது இருந்தபோதும் ஒரு ஆட்டுக்குட்டியை கிழித்து போடுகிறது போல தேவ வல்லமை அவருக்குள்ளே இருந்ததுனால அந்த பாலசிங்கத்தை அவன் கிழித்து போட்டான்னு பார்க்குறோம். அது தன் தாய் தகப்பனுக்கு அவன் அறிவிக்காமல் இருந்தான்னு வேதவசனம் சொல்லுது. அப்படி ஒரு வல்லமை, ஒரு தேவ பலம், பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையிலே அன்னைக்கு சிம்சோனுக்கு இருந்தபோது அந்த சிங்கத்தை அவன் கிழித்து போட்டான்னு பார்க்குறோம். அதே போல் ஒரு சமயம் கழுதையின் எலும்பை கொண்டு 1000 பேர்களை அவன் அந்த தாடை எலும்பு, கழுதையுடைய தாடை எலும்பை கொண்டு 1000 பேரை கூட அவன் முறியடித்தான்னு கூட பார்க்குறோம் சிம்சோன். அப்படி தேவ பலம் அவரோடு இருந்தது. இங்கே பவுல் அப்போஸ்தலன் சொல்கிறாரு, 2 தீமோத்தேயு 4:17, கர்த்தரோ எனக்கு துணையாக நின்று என்னால் பிரசங்கம் நிறைவேறத்தக்கதாக புறஜாதியார் எல்லாரும் கேட்கிறதுக்காகவும் என்னை பலப்படுத்தினார், சிங்கத்தின் வாயிலிருந்தும் நான் ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்கிறார். அப்போ தேவன் தனக்காக ஒரு மனுஷனை தெரிந்தெடுத்திருக்கிறார்னா ஊழியத்தின் நிமித்தம் அவர்களுக்கு தேவன் துணை நிற்பார். அவர் அதான் பவுல் சொல்கிறாரு, நான் புறஜாதிகளுக்கும் சுவிசேஷம் அறிவிக்கணுன்றதுக்காக தேவன் என்னை பலப்படுத்தினார், சிங்கத்தின் வாய்க்கு என்னை தப்புவித்தார், நான் சிங்கத்தின் வாயிலிருந்து நான் ரட்சிக்கப்பட்டேன்னே சொல்கிறார். ஏசாயா 27:1 அக்காலத்திலே கர்த்தர் லிவியதான் என்னும் நீண்ட பாம்பை, லிவியதான் என்னும் அந்த கோணலான சர்பத்தையே கடிதும் பெரிதும் பலத்ததுமான தமது பட்டயத்தாலே தண்டிப்பார். சமுத்திரத்தில் இருக்கிற வலு சர்பத்தை அவர் கொன்று போடுவார். நம்முடைய தேவன் அவருடைய ஓங்கிய புயம், பலத்த கரம், எப்படி இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து புறப்பட செய்தது இல்லையா, அந்த கரம், கர்த்தருடைய கரம் ஆளுகை செய்யும், கர்த்தருடைய கரம் பராக்கிரமம் செய்யும் என்றே வேதவசனம் சொல்கிறதுனால அந்த லிவியாதான் என்கிற அந்த கோணலான அந்த சர்பத்தை தன் பட்டயத்தாலே அவர் தண்டிப்பார். வலு சர்பத்தை அவர் கொன்று போட வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். வெளிப்படுத்தல் 12:9 பார்க்குறோம், உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிற பிசாஸ் என்னும் சாத்தான் என்று சொல்லப்பட்ட அந்த பழைய பாம்பாகிய அந்த வலு சர்பம் தள்ளப்பட்டது. பரலோகத்திலேயும் பிசாசானவன், இந்த சாத்தானவன் கேருபினா அவன் இருந்தான். தேவனுக்கு முன்பாக நின்று அவரை பாடி துதித்து ஆராதித்து கொண்டு இருந்தவன் ஒரு நாள் தேவனுடைய சிங்காசனத்துக்கு மேலே தன் ஆசனத்தை போடணும்னு அவன் நினைத்த போதே அவன் நினைவு வாயிலேருந்து வார்த்தை புறப்படுறதுக்கு முன்னாடி அவன் மனசில் நினைக்கும் போதே அவன் கீழே தள்ளப்பட்டான்னு பார்க்குறோம். அப்படியே பூமியில் அது தள்ளப்பட்ட போது அது என்ன பண்ணுது, அவன் மட்டும் விழாமல் சில தூதர்களையும் தன்னோடு கூட கீழே இழுத்து போட்டானோ. அதுதான் குட்டி குட்டி பிசாசுகளாக இன்றைக்கும் பூமியில் உலாவி கொண்டு இருக்குன்னு பார்க்குறோம். ஏசாயா 58:4 இதோ வழக்குக்கும் வாதுக்கும் துஷ்டத்தனத்தை உடைய கைகளினாலே குத்துகிறதுக்கும், வழக்கு வாது துஷ்டத்தனம், இதுக்காகலாம் அதை நிறைவேற்றத்துக்காக நீங்கள் உபவாசம் இருக்காதுங்க, உங்கள் கூக்குரலை உயரத்தில் கேட்க பண்ணும்படியாக நாளில் உபவாசிக்கிறது போல் நீங்கள் உபவாசியாது இருங்கள்னு நமக்கு சொல்லப்படுது. அதே போல் சில பிசாசுகளையும் சில கிரியைகளையும் நம்ம மேற்கொள்கிறதுக்கு ஜபத்தினாலும் உபவாசத்தினாலும் அன்றி மற்ற எவ்விதத்தினாலும் இத்தகைய பிசாசு புறப்பட்டு போகாதுன்னே இருக்குது. அப்போ நம்ம உபவாசித்து ஜபத்தோடு வசனத்தை வைத்து நாம் ஜெபிக்கும் போது அந்த எல்லைகளை அந்த கிரியைகளை நாம் அழிக்க முடியும். யோபு 5:17-23 வரைக்கும் பார்க்கும்போது, தேவன் தண்டிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் சர்வ வல்லவருடைய சிற்றையை நீங்கள் அற்பமாக எண்ணாதீங்க, அவர் அடிக்கிறார், அவர் காயம் கட்டுகிறார், 6 இக்கட்டுக்கும் நீங்களாகி 7ஆவதும் பொல்லாப்பு உங்களை தொடாதபடி தேவன் பாதுகாப்பார், பஞ்சத்திலே அவனை மரணத்துக்கும் யுத்தத்திலே பட்டயத்தின் வெட்டுக்கும் கூட அவனை விலக்கி பாதுகாப்பார். அவர் வெளியில் இருக்கிற கல்லுகளோடும் உடன்படிக்கை செய்வாரா நமக்காக, வெளியில் இருக்க மிருகங்களோடும் அவர் சமாதானமாக இருக்கும்படியாக உடன்படிக்கை செய்வார். அப்படின்னா என்ன அர்த்தம், எந்த ஒரு சிறு கல் கூட நமக்கு விரோதமாக எழும்பாதபடி அதுக்கு ஒரு உடன்படிக்கை பண்ணி வச்சிருக்காராம் நமக்காக. அதே போல் மிருக ஜீவன்கள் நம்மை தொடாதபடிக்கும் தேவன் அதனோடும் ஒரு உடன்படிக்கை கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இன்னைக்கு செய்கிறார். அவர் சிற்றிக்கிற பிள்ளைகளுக்கு செய்கிறார். அவர் யாரை சோதிக்கிறாரோ, ஏன்னா தேவன் சோதிக்காத பிள்ளைங்கள்லாம் வேசியின் பிள்ளைகளாக இருக்காங்க. அவர் தாம் நேசிக்கிற பிள்ளைகளை தான் அவர் சிற்றிக்கிறார். சிற்றித்து அவங்களுக்கு போதித்து அவங்களை தம்மிடமாக சேர்த்து கொள்ளுகிறார்னு பார்க்குறோம். இந்த தீமையான துன்மார்க்கர்களுடைய காரியத்தை பற்றி சொல்லும்போது ரோமர் 3:13 அவங்க தொண்டை திறக்கப்பட்ட பிரேத குழியை போல இருக்குது, நாவுகள் வஞ்சனை செய்கிறதா இருக்குது, அவங்களுடைய உதடுகளின் கீழே பாம்பின் விஷம் இருக்குது. அப்போது அப்படிப்பட்ட துன்மார்க்கர்கள் பாம்பின் விஷம் போல தங்கள் வாயிலை வைத்து பேசுகிற மக்கள் கூட இன்றைக்கி காணப்படலாம். ஆனால் இன்றைக்கி கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், அவருடைய பலத்த கரம் நம் கூட இருக்குது, பரிசுத்த ஆவியின் வல்லமை எங்களோடு இருக்குன்னா இன்றைக்கி சிங்கத்தையும் விரியன் பாம்பு மேலே நீங்கள் நடந்து
பால சிங்கத்தையும் வலு சர்ப்பத்தை கூட நீங்கள் மிதித்து போட தேவன் உங்களுக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். அவருடைய நாமத்திலே ஜெபித்து எப்பொழுதும் ஜெயம் எடுங்க. ஏன்னா நம்ம வாழ்க்கையில் ஏற்படுகின்ற கடுமையான சோதனைகள், மறைவான திடீர்னு வருகிற ஆபத்துக்களை எல்லாம் குறித்து தேவன் நமக்கு எச்சரிக்கும் போது நாம் முழுமையாய் நம்ம ஜெயத்தை எடுக்கணும். தேவனுடைய பாதுகாப்பு நமக்கு உண்டு, அதை நாம் விசுவாசிக்கணும். சோதிக்கப்படும் போது நம்ம தேவனை சார்ந்து ஓடுகிறவர்களாக இருக்கணும். கர்த்தருடைய கரம் நம் கூட இருக்கும்போது அத்தகைய கிரியைகளிலிருந்து தேவன் இன்னைக்கும் நம்மை விடுவிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆமென்.